கைஸ் இந்த FC25 இங்கே இருக்கா, கிட்டத்தட்ட 1,50,000 கிலோமீட்டர் பக்கம் ஓடியாச்சு. இது எனக்கு ரெண்டாவது FC25. 2020 என்னோட ஃபர்ஸ்ட் FC25 வாங்கினேன். அதுவும் 1,90,000 கிலோமீட்டர் ஓட்டினேன். இதுக்கப்புறம் ஒரு RS200, ஒரு NS200, ஒரு ஃபசினோ எல்லாத்தையுமே வாங்கி எதுவுமே நம்ம கைக்கு நிற்க மாட்டேங்குது. ஆனால் இந்த வண்டி எவ்வளோ வேலை வச்சாலும் இந்த பாடி கிட்ல இருந்து தெரியுதா, பாடி கிட்டு, இன்ஜின் பெயிண்டிங், மொத்தம் ஷாக் அப்சர்வர், ஸ்பீடோமீட்டரு, டெயில் லைட்டு, ஹெட்லைட்டு, மொத்த வண்டியுமே ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி யூஸுக்கு இவனை தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா இந்த வண்டி தர கம்ஃபர்ட்டை வேறு எந்த வண்டியும் தர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வண்டி அதான் இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்குது, சென்டிமெண்ட்டாக. அதனால தான் என்னமோ தெரியல, இந்த வண்டி இது வரைக்கும் மாற்றவே தோணலை. இவனுக்கு அப்புறம் தான் RS200, NS200, ஃபசினோ, இந்த அல்ட்ராஸ். ஒருவேளை அது போனாலும் போகுமே தவிர இதை மாற்றி இன்னொரு வண்டி எடுக்கணும்னு தான் எனக்கு இது வரைக்கும் தோணவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக கூடிய விரைவில் இன்னொரு வண்டி வரும். ஏன்னா பையனும் கொஞ்சம் ஓல்டு ஏஜ் ஆகுது, 9 வருஷம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோமீட்டர். இது வரைக்கும் இந்த வண்டியில் கிளச் பிளேட்டு கூட எனக்கு மாத்திர வேலை வைக்கல. அதனால தான் என்னமோ தெரியல, நானாக வேலை வச்சாதான் உண்டு.